ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி இந்த வெள்ளை சோளத்தை வச்சு தோசை எப்படி சுடுறது, உடனடியாக தோசை சுடுறது எப்படின்றத நான் சொல்கிற டிப்ஸு பாருங்கள். இது 2 பேருக்கு சுடுற அளவுக்கு நான் சொல்கிறேன். நான் 1 டம்ளர் வெள்ளை சோளம், 2 டீஸ்பூன் அளவு உளுந்து, இதை நைட்டே ஊற வச்சிடணும். நல்லா காலையில் எழுந்திரிச்சு மிக்சி ஜாரில் அரைக்கணும். நான் ஜாரில் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டேன். இது எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பாருங்கள். உடனே அரைச்சோம்னா புளிப்பு இருக்காதுன்றீங்களா, எந்த மாதிரி சுடலான்றதை பாருங்கள். இந்த மாவை ஒரு கிணத்துல ஊற்றிப்போம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுப்போம். இதில் இது தோசை மாவுங்க, இட்லி தோசை மாவு வீட்டில் அரைச்சது. இதில் நம்ம வீட்டுக்கு தோசை சுடுவோம் இல்லைங்களா, ஒரே ஒரு கரண்டி மாவு இதில் கலந்துக்கணும், அந்த சாஃப்ட்டுக்கு. அவ்வளோதான். இதை நல்லா கலைக்கணுங்க. இந்த மாவை நல்லா கலைக்கணும். இப்போ தோசை ஊற்றுவோம். பாருங்கள், தோசை எவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். இது எதுக்கு கலந்தா எதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு 2 தோசை கொடுத்தாலுமே போதும், வயசானவங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் யாருன்னா ஒருத்தர் 2 பேர் வயசானவங்க இருப்பாங்க, இல்லை 2 பேர் ஒருத்தர் இருப்பாங்க. உடனடியாக எப்படி ஹெல்த்தியாக சுடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஜாரில் உடனே அரைச்சி கொஞ்சோண்டு மாவு கலந்து நம்ம ஹெல்த்தாக 2 தோசை சாப்பிட்டுக்கலாம். 2 தோசை சாப்பிட்டோம்னா 3 மணி வரைக்கும் பசிக்காதுங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக எப்படி நம்ம செய்கிறதுன்னு யோசிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம். இது உடனே சுடுறதுனால ரப்பாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தோசை மாவு அந்த இட்லி மாவு கலக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் அவுல் பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம். சோளம் மட்டும் இல்லைங்க, கம்பு, கேழ்வரகு எல்லாம், எந்த நவதானியம் வீட்டில் இருந்தாலும் உடனடியாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் ராத்திரியே இந்த மாதிரி பாருங்கள் எப்படி தோசை ஓடுது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் இப்படி செஞ்சால் மட்டும்தாங்க நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட முடியும். எல்லாருக்கும் ஒரே டைமில் 4 பேர் 5 பேருக்கு மொத்தமாக ஊற வச்சு அரைச்சி ஆட்டி அது தனியாக எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரினா யார் வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் செய்யலாம். தோசை ரெடிங்க. அருமையான சோள தோசை ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மெத்தடில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.